بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: يا أيها الذين آمنوا لا تسألوا عن أشياء إن تبد لكم تسؤكم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إنما هلك من كان قبلكم بسؤالكم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தாலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தான் படைத்த படைப்புகளில் தலை சிறந்த படைப்பாக இருப்பதற்கு காரணம் மனிதன் அவனிடத்தில் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதால் தான் மனிதன் பிற படைப்புகளை விட சிறந்தவன் என்பதாக சொல்லப்படுகிறது. சிந்திக்கும் ஆற்றல் இருப்பதால் மனிதன் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்கிறான். இது என்ன, அதற்கான விளக்கம் என்ன, இது எப்படி வந்தது, ஏன், எதற்கு, இப்படியாக நிறைய கேள்விகள் மனிதன் கேட்கிறான். கேட்பதன் மூலமாக அறிவு வளர்கிறது. ஆனால் கேட்பது அறிவார்ந்த கேள்விகளாக இருந்தால் அது அவனுக்கு பலனை தரும். அறிவற்ற கேள்விகள் அவனுக்கும் பலன் தர போவதில்லை, பிறருக்கும் அதனால் எந்த லாபமும் இல்லை. இப்படி கேள்வி கேட்பவர்கள் பல ரகங்களில் இருக்கிறார்கள். விதண்டாவாதத்திற்காக சில கேள்வி கேட்கிறவங்க உண்டு. இந்த விதண்டாவாதத்துக்கு கேள்வி கேட்கறதுனால அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, சொல்றவருக்கும் பதில் சொல்றவருக்கும் பிரயோஜனம் இருக்காது. இப்படி ஒரு மக்கள் உண்டு. கிண்டலுக்காக சில பேர் கேள்வி கேட்பாங்க. இந்த கிண்டலுக்கான கேள்வியிலையும் பெரிய பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டா அங்கேயும் கிடையாது. சில பேர் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்பாங்க. இவன் என்ன பதில் சொல்றான்னு பார்ப்போம், இவன்கிட்ட என்ன அறிவு இருக்குன்னு பார்ப்போம். இப்படி கேள்வி கேட்கிறவங்க கூட பல ரகங்கள்ல இருக்கிறாங்க. ஆனா சிலர் கேள்வி கேட்பாங்க, அது பலனாக இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். கேட்கிறவருக்கும் பிரயோஜனம், சொல்றவருக்கும் பிரயோஜனம். இந்த மாதிரி கேள்வியை இஸ்லாம் ஊக்குவிக்கிறதே. குர்ஆன் நெடுக இந்த கேள்வியை கேளுங்க 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 நிறைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுக்கறத பார்க்கலாம். ஆனா விதண்டாவாதத்துக்கு கிண்டலுக்காக தெரிஞ்சுக்கிட்டே டெஸ்ட் பண்றதுக்காக இந்த கேள்வி கேட்காதேன்னு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றானே. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, லா தஸ்அலூ அன் அஷ்யாஅ, சிலதை பத்தி நீங்க கேள்வியே கேட்காதீங்க. நீங்க கேள்வி கேட்டு நீங்க கேட்டதுக்கு அல்லாஹ் பதிலாக வயின் துபுதலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அதை வெளிப்படுத்திட்டா, பதில் சொல்லிட்டா, தஸ்உக்கும், அது உங்களுக்கு தீங்காக ஆகிவிடும், உங்களுக்கு பாதகமாக ஆகிவிடும். அதனால கேள்வி கேட்கறத கூட கேளுன்னு சொன்ன அல்லாஹ் தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காத அப்படின்னு அல்லாஹ் தஆலாவை இந்த தவறான கேள்விகளுக்கு முட்டுக்கட்டை போடுகிறான்.
அறிவார்ந்த கேள்விகளுக்கு உத்தரவை தந்த அல்லாஹ் அறிவற்ற கேள்விகளுக்கு முட்டுக்கட்டை போடுகிறான், கேட்காதன்னு அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், இன்னமா ஹலக மன் கான கப்லகும் பிசுஆலிஹிம், உங்களுக்கு முன் சென்ற சமூக மக்கள் பலர் அழிந்து போனதற்கு காரணமே அவர்கள் அந்த நபிமார்களிடத்திலே தவறான கேள்வி கேட்டதுதான். கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டு அதன் மூலமாக அவர்கள் அழிந்தே போயிருக்கிறார்கள், நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்கறதுனால கூட பிரச்சனை வரும்னு சொல்றாங்க, பெரிய துன்பம் வரும்னு சொல்றாங்க, நஷ்டம் வரும்னு சொல்றாங்க, இழக்க கூடாததை மனிதன் இழந்து போய் தவிப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். அதாவது திருமிதியில இப்படி ஒரு நபிமொழி, இப்னு மாஜா, திருமிதி, தாரகுத்னி, இது மாதிரி நிறைய நூல்கள்ல இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை பத்தி ஒரு வசனம் இறக்குறான். அப்பதான் முதல்ல இறக்குறான் ஹஜ்ஜுடைய விஷயத்தை. வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, உங்களில் சக்தி பெற்றவர்கள், உடலாலும் பொருளாலும் சக்தி பெற்றவர்கள் ஹஜ் செய்து வாருங்கள் அல்லாஹ்விற்காக அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். ஹஜ் செய்யணும்னு சொல்லிட்டான் அல்லாஹ், ஃபர்துன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. அப்ப ஃபர்து ஹஜ் செய்யறதுன்னு சொன்ன உடனே சில தோழர்கள் மட்டும் கேள்வி கேட்டாங்க. இந்த வசனம் இறங்குனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஹஜ் கடமைன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஹஜ் கடமைன்னு அல்லாஹ் சொல்லிட்டானே, வருஷம் செய்யணுமா, ஆண்டுதோறும் ஹஜ் செய்வது எங்கள் மீது கடமையா அப்படின்னு சில பேரு தப்பான கேள்வி கேட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலுமே சொல்லலையே, அமைதியா இருந்தாங்க, எந்த பதிலுமே சொல்லல, அமைதியா இருக்கிறான். அவங்க அப்படியே அவங்களும் அமைதியா இருந்திருக்கலாம். மீண்டும் அதே மாதிரியே கேள்வி கேட்டாங்க, ஆண்டுதோறும் வருடந்தோறும் நாங்கள் ஹஜ் செய்ய வேண்டுமா கடமையான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தவங்களை சும்மா விட்டுருக்கணும். அவங்க மீண்டும் கேள்வி கேட்டனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப கொஞ்சம் கோபத்தோடு ஒரு வார்த்தை சொன்னாங்க, வஇன் குல்து நஅம், ஆமான்னு நான் சொல்லி இருந்தேன்னு வையுங்க, நீங்க கொஞ்சம் பேர் தானே கேள்வி கேட்கறீங்க, வருஷந்தோறும் ஆண்டுதோறும் நாங்க செய்யணுமா எங்க மேல ஃபர்தா அப்படின்னு கேள்வி கேட்கறியப்பா, ஆமான்னு நான் பாட்டு சொல்லி இருந்தேன்னு வையேன், அது கடமையா இருக்கும். இப்படி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. எங்க ஆயுள் முழுக்க வருடந்தோறும் ஹஜ் செய்யணும்னு அல்லாஹ் தஆலா அதை ரம்ஜான் நோன்பு மாதிரி, 5 வேளை தொழுகை மாதிரி, வருஷந்தோறும் ஜக்காத்து கொடுக்குற மாதிரி அதுவும் கடமைன்னு சொல்லி இருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா, எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆயுள்ல ஒரு முறை போயிட்டு வான்னு சொன்னாலே நம்மள பெரும்பாலும் போறதில்ல. நீ வருடந்தோறும் போகணும்னு அல்லாஹ் சொல்லி இருந்தான்னா நம்ம நிலைமை என்னங்க ஆகுறது? அப்ப இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு ரசூலுல்லாஹ் ஆமான்னு சொல்லி கடமையாயிருந்தா அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி எல்லாம் கேள்வி கேட்காத, நான் சொன்னா அதை அப்படியே கேட்டு அமைதியா போயிடு, அதுல போய் குதரக்கமா கேள்வி கேட்டு இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி உண்டாக்கி விடாத அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குதர்க்கமாக விதண்டாவாதமாக இந்த அறியாமையில அப்படி இப்படின்னு தப்பான நிலைப்பாட்டுல கேள்வி கேட்டுடாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க இப்படி கேட்க கூடாது அப்படின்ட்டு, இது நபிக்கு மட்டும் பொருந்துமான்னு கேட்டா இல்ல, நம்ம வீட்டுல தாய் தாப்பன்ட்ட பொருந்தும், ஆலிம்கள்ட்ட கேட்கிற கேள்விக்கு பொருந்தும், முதலாளிகிட்ட கேள்வி கேட்கிற கேள்விக்கு பொருந்தும். இப்படி பல மக்கள்கிட்டையும் தப்பான கேள்வி கேட்டா தப்பான பதில் வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் கஷ்டமா போயிடும். குதர்க்கமாக விதண்டாவாதத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறது. பொதுவா இன்னைக்கு இந்த இன்டர்நெட்ல நிறைய பாக்குறாங்க, படிக்கிறாங்க. ஆனா அது என்ன போட்டிருக்குன்னு முழுமையா படிக்கிறதும் இல்லை, துண்டு துண்டா போட்டிருப்பாங்க. சில ஹதீஸ் சில வசனத்தை வைங்களேன், அதை வச்சுக்கிட்டு இவர் இல்லாத கிளாஸ் கேள்வியெல்லாம் கேட்கறது, எல்லாத்தையும் விமர்சனம் செய்கிறது. அது என்ன இது என்ன அவருக்கு தான் தெரியுமா எனக்கு தெரியாதா அப்படி இப்படின்ட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் அது இதுன்னு எல்லாம் சகட்டு மேலுக்கு கேள்வியா கேட்டு வச்சா இது இவருக்கும் பிரச்சனை, மற்ற எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கும். அதாவது இமாம் ஷாயிபி ரஹிமஹுல்லாஹ் தாபிஈன்களில் அவர் மூத்தவர், ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் முக்கியமானவர், ஹதீசு துறையுடைய அதாவது நிபுணரும் கூட, மிகப்பெரிய மார்க்க அறிஞர் இமாம் ஷாயிபி ரஹிமஹுல்லாஹ். இமாம் ஷாயிபி ரஹிமஹுல்லாஹ் கொஞ்சம் நகைச்சுவையாளரும் கூட, எதை பேசினாலும் கொஞ்சம் ஜோக்கு மாதிரியே சொல்லிட்டு போயிடுவாங்க. எதை சொன்னாலும் மனைமகள்கிட்ட பேசினாலும் மற்ற ஆள்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் நகைச்சுவையா அந்த கேள்விகளுக்கு பதிலெல்லாம் சொல்ற ஒரு பண்பு அவங்ககிட்ட இருந்துச்சு.
இமாம் ஷைபி ரஹிமஹுல்லாஹ் பல பேர் விதண்டாவாதமாக கேள்வி கேட்டு விதண்டாவாதமாக அவங்க பதில் சொன்னதாகவும் வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிறைய நூல்கள்ல இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து கேட்டார், இஹ்ராம் ஆட கட்டின பிறகு ஹஜ் உம்ராவுக்கு இஹ்ராம் ஆட கட்டுறமா இல்லையா, இஹ்ராம் ஆட கட்டின பிறகு நறுமணம் பூசக்கூடாது, இது எல்லாத்துக்கும் தெரியும். முடி வெட்டக்கூடாது, நகம் களையக்கூடாது, இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி இஹ்ராம் ஆட கட்டின பிறகு சில விஷயத்தை செய்யக்கூடாது. கணவன் மனைவி உறவு அது கூடாது. இந்த மாதிரி சில விஷயம் உண்டுன்னு வைங்களேன். இப்படி இருக்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ ஒருத்தர் இஹ்ராம் ஆட கட்டிட்டாருங்க, இஹ்ராம் ஆட கட்டின பிறகு அவர் சொரியலாமான்னு கேட்கிறார். எப்படி இஹ்ராம் ஆட கட்டின பிறகு உடம்புல எங்கேயாவது அரிச்சிச்சுன்னா சொரியலாமான்னு கேட்டார். இது கேள்வியா? இப்படி எல்லாம் கேட்கலாமா? மிகப்பெரிய ஒரு ஆலிமிட்ட போய் எப்படி கேள்வி கேட்கிறது? இதை விட்டுட்டு அவர் கேட்டாரு. கேட்டவுடனே இமாம் ஷைபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாப்பா சொரிஞ்சுக்கலாம், இதுல என்ன இருக்கு? இஹ்ராம் ஆட கட்டுற பிறகு சொரியவே கூடாதுன்னா யாரும் இஹ்ராம் ஆட கட்டி ஹஜ் உம்ராவே செய்ய முடியாது இல்லையா? ஆமா சொரியலாம், தப்பு இல்லை. அப்போ அதோட அவர் போயிருக்கலாம், அவர் விடுற மாதிரி இல்ல. இந்த சொரியலாம்னு சொல்றீங்களே, எது வரைக்கும் சொரியலாம் அதையும் சொல்லிருங்கன்றார். இமாம் ஷைபி ரஹிமஹுல்லாஹ் கோபம் வந்துருச்சு. அவங்க சிரிப்போட கலந்து கோபத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்க, ஹத்தா யபுதவுல் அதுமு, ஏப்பா உன் எலும்பு தெரிய வரைக்கும் சொரி, தப்பே கிடையாது அப்படின்றாங்களாம். சொரியலாம்னா விட்டுட்டு போயிடணும். அவங்கள்ட்ட டென்ஷன் ஆக்குற மாதிரி கோபப்படுத்துற மாதிரி கேட்டா அவங்களும் அப்படியே காமெடியா சொல்லிட்டாங்க, எலும்பு தெரியற அளவுக்கு எவ்வளவு வேண்டாம்னு சொரிப்பானி, சொரிஞ்சா தப்பே கிடையாதுன்னாங்களாம். இந்த மாதிரி கேள்வி கேட்கிற ஆளுகளும் இருக்கத்தான் செய்யுது. அதான் ஆலிம் ஷாக்களை சில நேரத்துல படுத்துற பாடு இருக்கு. அல்லாஹு அக்பர். இமாம் ஷைபி ரஹிமஹுல்லாஹ் வேற ஒருத்தர் வந்தார் வேற ஒரு நேரத்துல. அவர் கேள்வி கேட்கிறாரு, அதாவது வந்து இந்த இப்லீஸ் இருக்கான்ல, யாரு? ஷைத்தானுக்கெல்லாம் தந்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுத்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறானே அந்த இப்லீஸ். ஆமா, அந்த இப்லீஸுடைய மனைவி பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். ஏங்க இப்லீஸை தெரிஞ்சுக்கிறது சரித்தேன், அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பார்த்து அவன் பிள்ளை அவன் பேர பிள்ளை அவன் போன்ற இதெல்லாம் நமக்கு தேவையா? இதால நமக்கு ஏதாவது பிரயோஜனமாக போதா? உலக ரீதியாக மார்க்க ரீதியாக ஏதேனும் பிரயோஜனமா? கிடையாது. ஆனா அவர் கேள்வி கேட்டார் இமாம் ஷைபி ரஹிமஹுல்லாஹ்ட்ட, இந்த இப்லீஸோட பொண்டாட்டி பேர் என்ன இமாம், நீங்க பெரிய ஆளுன்னு சொல்றாங்களே அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்ப அவங்க சொன்னாங்களாம், ராக்க நிக்காஹுமா ஷஹீதுனாஹு, இந்த இப்லீஸுக்கு கல்யாணம் நடந்த போது நான்லாம் கலந்துக்கலப்பா, அதனால அவன் பொண்டாட்டி எல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி இப்லீஸுக்கு கல்யாணம் நடந்த போது எனக்கெல்லாம் சொல்லி விடல, நான்லாம் கலந்துக்கல, அதனால பொண்டாட்டி பேர்லாம் தெரியாது, இதெல்லாம் கேட்காத போய் சேருன்றாங்களாம் இமாம் ஷைபி ரஹிமஹுல்லாஹ். இது மாதிரி இமாம் ஷைபி ரஹிமஹுல்லாஹ்ட்ட அறிவுக்கே பொருந்தாத நிறைய கேள்வி கேட்டு அவங்க நகைச்சுவையோட சொன்ன பதில்களும் ஏராளமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய இமாமு, அவங்கள்ட்ட எவ்வளவு நல்ல நல்ல கேள்விகளை கேட்டு சந்தேகங்களை தீர்வாகி நமக்கு வந்து எவ்வளவு மார்க்கத்தை அமல் செய்யலாம், எவ்வளவு பிரயோஜனமா அவரை பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி பயன்படுத்தினவர்களும் உண்டு இமாம் ஷைபி ரஹிமஹுல்லாஹ்வை. ஆனா இந்த மாதிரி இமாம் ஷைபி ரஹிமஹுல்லாஹ் டென்ஷன் ஆக்கின பார்ட்டிகளும் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கும் கூட கேள்விங்கிற பேர்ல எவ்வளவோ பேத்த கோபப்படுத்துறது, டென்ஷன் ஆக்குறது, நக்கல் நையாண்டி, இப்படியே கேள்விகள் பல ரகம் உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா அஜர்த்து மாட்ட போய் கேள்வி கேட்டு இந்த அஜர்த்து ஹராம ஹலாலும் சொல்ல மாட்டாராங்கிற வரைக்கும் விடுறதில்லை. இன்னைக்கு நிறைய என்னன்னு கேட்டா, அந்த வட்டி விஷயத்துல இந்த பேங்குன்னு போயிட்டா, இன்சூரன்ஸ்னு போயிட்டா நிறைய ஹராம் உள்ள இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நிறைய ஹராம் இருக்குது, இப்படி நிறைய ஹராம் இருக்குது. ஆனா இவர் ஒன்ன செஞ்சு முடிச்சிருவாரு. செஞ்சு முடிச்ச உடனே அஜர்த்திட்ட போய் கேள்வி கேட்டு அஜர்த்துக்கும் புரியாது இவருக்கும் புரியாது, எப்படியாவது ஹலாலும் அஜர்த்து சொல்லணும், அப்படித்தான். ஹலாலும் சொன்னா சரித்தான், அதை பிடிச்சுக்கிட்ட ஊரு பூரா பிரச்சாரம். அந்த இமாமிட்ட கேட்டாங்க, அவர் ஹலாலுன்ட்டார், நீங்க என்ன சொல்றீங்க? இப்படியே ஒரு ஆள் அவர் நினைப்பாரு, பெரிய அஜரத்தை ஹலாலுன்ட்டாரோ, அப்படியாதான்பா இருக்கும். அந்த அஜரத்தில் இவர் சரியா கேள்வியை கேட்டிருக்க மாட்டாரு. இவன் விட்டு ஒளிஞ்சா சரி ஹலால் தான் தொலைஞ்சு போடான்னு சொல்றதுக்கு அவர் சொல்லியிருப்பாருன்னு வைங்களேன். இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல இந்த தலாக்கு விட்ட பிறகு சில பேர் கேட்பாங்க, அஜரத்தை நான் கோபப்பட்டு என் பொண்டாட்டியை பார்த்து தொலாக் தொலாக் தொலாக்னு 3 முறை சொல்லிட்டேன் அஜரத்தை, அப்புறம் தான் அறிவை விட்டு முட்டுட்ட மேல யோசிச்சுட்டு இருக்கிறேன், இது நீங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லப்பா ஹராமோ ஹராம் தான், பொண்டாட்டி தலாக்கு தான் முடிஞ்சு போச்சு. இல்லையே, அந்த அஜர்த்த ஹலாலுன்னு சொன்னாரே. இப்படியெல்லாம் நிறைய பேர் கேள்வி, பொண்டாட்டி விஷயத்துல வட்டி விஷயத்துல எங்கேயாவது குருட்டுத்தனமா கேள்வியை கேட்டுட்டு அஜர்த்து மாலை பூரா மாட்டி விடுறதுக்காண்ட நிறைய பேர் இன்னைக்கு உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளு பஸ்ராவுடைய பெரிய நீதிபதியா இருந்த
இயாஸ் இப்னு முஆவியா ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய மார்க்க அறிஞர், அந்த நாட்டுடைய மிகப்பெரிய நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர்தான். அவர்கிட்ட ஒரு கிராமத்துக்கார் போனார். போய் கேட்டார் இயாஸ் ரஹிமஹுல்லாஹ்ட்ட, இந்த சாராயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, பெரிய நீதிபதியா இருக்கீங்களே? ஒரே சொன்னாங்க, சாராயம் ஹராமும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ஹதீஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியுமேப்பா. முஸ்லிம்களுக்கு சாராயம் குடிக்க கூடாது, ஹராமு, அப்படியே குடிச்சா ஜில்தடி அடிக்கணும், உனக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அப்படியா, என்ன நீங்க பெரிய இமாமா இருக்கீங்க, சாராயம் ஹராமு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் இப்படி பிரிச்சு பாருங்களேன். இந்த திராட்சை பழத்தை எடுத்து கொஞ்சம் அப்படியே அதை சாறு புழிஞ்சு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை கொஞ்சம் வேக வச்சு அப்படி குடிச்சா என்னங்க ஹராமு? திராட்சை பழம் ஹலால், அதை சாறு ஜூஸ் எடுத்தா அது ஹலால், கொஞ்சம் தண்ணியை சுடு தண்ணியை ஊத்தி குடிச்சா ஹலால். இது எல்லாம் ஹலாலா இருக்கும் போது நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு பெரிய நீதிபதியா இருந்துகிட்டு நீங்க மதுவை போய் ஹராமுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டவன அவர் வந்த விஷயம், இந்த நீதிபதி ஹலால்னு சொல்லணும். அவர் அப்படி எதிர்பார்த்து வர்றாரு. அவர் சாராய பிரியர், மது பிரியர். இவர் வந்தவன அவங்க அப்படி கேட்டாங்களா, ஓ இப்படியா, திராட்சை பழத்தை எடுத்து ஜூஸ் அடிச்சு அதை கொஞ்சம் தண்ணியை கலந்து சூடாக்கி இது குடிச்சா என்ன தப்பு அப்படியா கேக்குறீங்க? சரி சரி இருக்கட்டும், கொஞ்சோண்டு தண்ணியை நான் அள்ளி உங்க மூஞ்சியில் அப்படியே தெளிச்சேன்னா அது வலிக்குமான்னு கேட்டாங்க. வந்தவனு சொன்னார், இல்ல இல்ல கொஞ்சோண்டு தண்ணி அள்ளிச்சு இப்படி தெளிச்சா யாருக்கு வலிக்கும்? எனக்கும் வலிக்காது. சரி, கொஞ்சோண்டு மண்ணை அள்ளி உங்க தலைமையில வீசுனா வலிக்குமான்னு கேட்டாங்க. இல்ல இல்ல மண்ணை அள்ளி வீசுனா யாருக்கு வலிக்கும்? எனக்கெல்லாம் வலிக்காது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்ப அவங்க சொன்னாங்களாம், வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு மண்ணு ரெண்டையும் ஒன்னா குழஞ்சு கொஞ்ச காலம் காய வச்சுட்டு அதை எடுத்து உங்க மண்டையில வீசினா செத்தல்ல போயிருவேன் அப்படியே சொல்றாரு. கத்துமோன்னு செத்தல்ல போயிருவேன், அப்படியே வீசி போடாதீங்க. அப்பதான் சொன்னாங்க, ஏப்பா தண்ணிய வீசினா வலிக்கலங்கிற, மண்ணை வீசினா வலிக்கலங்கிற, ரெண்டையும் குழஞ்சு அடிச்சா வலிக்குதுங்கிற, அதே மாதிரிதான். எப்படி? அதே மாதிரிதான். இப்படிதான்ப்பா, வெறுமனே திராட்சை பழத்தை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சாலும் பிரச்சனை இல்லை, வெறுமனே தண்ணியை குடிச்சாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டையும் ஒன்னா கலந்து சூடாக்கி அதுல போதை உண்டாக்கி அதை குடிச்சா எப்படி ஹராமோ அது எப்படி ஹராமு நாம இதுக்கு தான் சொல்றோம். இதே மாதிரி தான் சொல்லி பிராக்டிக்கலா அவருக்கு விளங்குற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த அஜர்த்திட்ட ஹராம ஹலாலாக்க முடியாது போல இருக்குன்னு திரும்பி போனாராம். எப்படி? இந்த அஜர்த்திட்ட ஹராம ஹலாலாக்க முடியாது, ரொம்ப உஷாரா இருக்காருப்பா. அதாவது தோதுவா நம்ம எப்படி கேட்கிறோமோ அதுக்கு தோதுவா பதில சொல்லி விட்டுருவார் போல இருக்கு அப்படின்ட்டு அதன் பிறகு திரும்பி போனார் என்பதாக வரலாற்று நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஆலிம்சா ஆஸ்பத்திரிக்கு போனார் வேண்டப்பட்ட ஆளை பார்க்கறதுக்கு. அவர் நோக்காளியா கிடக்குறாரு. போன உடனே அவரை பார்த்து, உங்களுக்கு பிரச்சனை பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் லேசாக்கிடுவான், உங்களுக்கு நோயை அல்லாஹ் குணப்படுத்தி தருவான், நாங்கள்லாம் உங்களுக்கு துவா செய்யறோம் அப்படின்னு அந்த குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டுங்க, வாங்க பாய், அவருக்காக நம்ம கொஞ்சம் கூட்டா அல்லாட்ட இஹ்லாஸோட துவா செய்வோம், அல்லாஹ் அவருக்கு ஷிஃபாவை தருவானே அப்படின்னு சொன்ன பிறகு சரின்னு சொல்லி துவா செய்யறாங்க. ஒரு ஆலிம்சா துவா செய்யறாரு, அவர் சொந்த பந்தமெல்லாம் ஆமீன்னு சொல்லுது, கூட்டா துவா செய்யறாங்க. பக்கத்து படுக்கையில படுத்திருந்த ஒருத்தர் நக்கல் நையாண்டியே கேட்டாராம், என்ன அஜர்த்து, மாத்திரை மருந்து ஊசி அது டெஸ்ட் என்னென்னமோலாம் இருக்கு, வெறுமனே நீங்க இப்படி வெறும் வாய் வார்த்தையில அவருக்கு நோய் குணமாயிடுமா? எந்த உலகத்துல இருக்கிறீங்க? என்னமோ அறியாமை காலத்துல இருக்குமா துவா செஞ்சா நோய் குணமாகும் அப்படின்லாம் பேசிட்டு கிடக்குறீங்களேன்னு ஒருத்தர் வித்தியாசமா குர்ஆன் ஹதீஸ் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம கேட்டாராம். அப்போ அந்த ஆலிம்சா சொன்னாங்களா, இந்த ஆஸ்பத்திரிலேயே நீனா மிகப்பெரிய முட்டாப்பைய. எப்படி? இந்த ஆஸ்பத்திரியில நீ தாண்டா பெரிய முட்டாப்பைய, மூர்க்கத்தனமானவன், அறிவில்லாதவன், அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளு படுத்திருந்தாலும் எந்திரிச்சிட்டான். அஜர்த்து முதல்ல வாபஸ் வாங்குங்க, சொன்ன வார்த்தையெல்லாம் அடி வெளுத்து எறிஞ்சு விடுவேன் அப்படின்னு உடனே, இருப்பா இருப்பா இருப்பா, ஒன்னும் பயப்படாத, அவசரப்படாத, பொறு, முட்டாளு மூர்க்கத்தனமானவன் மோசமானவன் சொன்ன உடனே என் வார்த்தை தானே, என் வார்த்தை எப்படி உனக்கு கோபத்தை உண்டாக்குச்சு, வார்த்தை எப்ப உனக்கு ரத்தத்தை சூடாக்குச்சு, அடிக்க வர்ற எப்பா, இந்த கெட்ட வார்த்தை உன்னைய வந்து சூடாக்குதுன்னா, கோபத்தை தருதுன்னா, அல்லாட்ட கேட்கிற நல்ல வார்த்தை இவனுக்கு ஷிஃபாவை தராதா? அல்லாஹ்விட்ட கேட்கிற வார்த்தை நல்ல வார்த்தையா, அல்லாஹ் இவருக்கு ஷிஃபாவை கொடு, இவருக்கு போதிய மருந்தை கொடு, ஆற்றலை கொடு அப்படின்னு நான் கேட்கிற வார்த்தை அவருக்கு மாற்றத்தை தருமா தராதா? சொன்னதுக்கு பிறகுதான் அந்த ஆள் அமைதியானா. அட ஆய்வு ரீதியாக இன்னைக்கு அறிஞர்கள் ஒத்துக்கிறாங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் உடலில் மாற்றத்தை உருவாக்கும். நல்ல எண்ணம்
நல்ல வார்த்தை மாற்றத்தை உருவாக்கும். அதனால தானே இஸ்லாம் சொல்லுச்சு, நோயாளியா இருந்தா அவன்கிட்ட போய் நல விசாரிங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், இப்படி சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடுனா உங்களுக்கு நோய் குணமாயிரும், நீங்களும் பழையபடி நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா. இந்த வார்த்தை மருந்து மாத்திரையை விட அவன் உள்ளத்துல வேலை செய்யும். அவனுக்கு நோய் நோக்காடு ஷிஃபாவை கொண்டு வந்து கொடுக்க அந்த வார்த்தை போதுமானது என்பதாக இன்றைய மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்றாங்களே. அப்ப கெட்ட வார்த்தை ஒருத்தனை கோபப்படுத்துற மாதிரி நல்ல வார்த்தை ஒருத்தனுக்கு அவனுடைய உடல் ரீதியாக நல்ல மாற்றங்களை தரும் என்பதாக அந்த ஆலிம் அப்போது சொன்னார் என்று பார்க்கிறோம். இந்த மாதிரி முட்டாள்தனமாக அவரை நான் மடக்கிறேன் பார் அப்படிங்கிற அடிப்படையில ஏதேனும் நோய் நோக்காடு அப்படி பிரச்சனைனா இந்த தஸ்பியை ஓதுங்க பாய், இந்த திக்கரை ஓதுங்க பாய், அஜரத்துட்டு போன ஆளை இப்படித்தாங்க சொல்லுவாரு, என்ன ஆஸ்பத்திரி போங்க பாய், ஊசி பாரு, டாக்டரை பாரு, மாத்திரை போடு, அதை பண்ணு, அஜரத்துக்கு என்ன தெரியும் இப்படிங்கிற மாதிரி நல்லதை சொன்னாலும் கூட அதை நம்பாம அதை முட்டாள்தனமாக நினைச்சு அவற்றையே வித்தியாசமான குதர்க்கமான கேள்வி எல்லாம் கேட்டு அவரையும் சொல்ல விடாம இவனும் அமல் செய்யறதில்லை, இவனும் அமல் செய்யறதில்ல. இப்படியும் சில முஸ்லீம் கூட்டத்துல ஆள் இருக்கத்தான் செய்யறான். அப்ப இவனை மாதிரி ஆளு ரொம்ப டேஞ்சரான ஆளு. இந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவன்ட்ட நாம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதே நல்லது. சில பேரு நேர்ச்சைங்கிற பேர்ல வித்தியாசமாலாம் நேர்ச்சை செஞ்சிருவாங்க. அதுவும் குறிப்பா அந்த பொம்பளைங்க செய்யற நேர்ச்சை இருக்க, அல்லாஹு அக்பர், எக்கச்சக்கமான நேர்ச்சை, யோசிக்கலாம் மாட்டோம், அப்படியெல்லாம் நேர்ச்சை பண்ணிட்டு அஜர்த்திட்ட வந்து செய்யலாமா வேணுமா, செய்யலாமா கூடுமா கூடாதா, இப்படி எல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஒரு பள்ளிவாச இமாம்கிட்ட தொழுக நேரம் அல்லாத நேரத்துல ஒரு அம்மா வந்துச்சு, வந்து கேள்வி கேட்குது, அஜர்த்து நான் ஒரு நேர்ச்சை செஞ்சேன், அந்த நேர்ச்சைக்கு என்ன விளக்கம் சொல்லுமா. இல்ல அந்த ஷைத்தானுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு நேர்ந்துக்கிட்டேன், ஷைத்தானை எங்க கண்டுபிடிக்கிறது, அப்படி ஒரு நேர்ச்சி அடைக்கி செஞ்சு விட்டான் அஜர்த்து அப்படின்னா. அந்த அஜர்த்து நினைச்சாரு நமக்கு வந்த சுதந்திரம் இந்த அம்மானால விடமாட்டா போல இருக்கு, ஷைத்தானை நான் போய் எங்க பிடிச்சு கொண்டான்னு காட்டுரு, ஷைத்தானுக்கெல்லாம் யாராவது சாப்பாடு போறேன்னு நேர்ந்துக்குவாங்களா, இந்த அம்மா விடுற மாதிரியும் தெரியல. வேற வழியில யோசிச்சுட்டு பதில் சொன்னார் அஜர்த்து. எப்படின்னு கேட்டா, வேற ஒண்ணும் இல்லம்மா, பள்ளிவாசலுக்கு வந்துரு, லுகருக்கு முன்னாடியே பாங்கு சத்தம் மோதினாரு, பாங்கு சொல்லுவாரு, பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்குள்ள ஒருத்தன் போவான் பாரு, அவனை புடிச்சுக்க, நீ கேட்கிறாரு அவன் தான். ஏன்னா ஹதீஸ் அப்படித்தானே சொல்லுது, எப்படி ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுது, பாங்கு சப்தத்தை கேட்டவுடன் விரண்டோடுவான் ஷைத்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா, முஸ்லிம்ல நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா. சில பேர் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் கடையில வாடகைக்கு இருப்பான், அவன் பாத்தீங்கன்னா அந்த நேரம் பாத்ரூம் போவான், பாங்கு சத்தம் கூட குடுகுடு போயிடுவான். ஐயோ வேணாம், அதெல்லாம் சரிப்படா, நம்ம தொழில பார்க்கணும், சில இடங்களை பார்க்கலாம், நம்ம பள்ளியில பள்ளிவாசல் கடையும் இல்ல, அது வேணும்னு வைங்களேன், சில கடை உள்ள பள்ளிவாசல பாருங்க அப்படித்தான் இருக்கும். அப்ப அஜர்த்து அப்படி சொல்லியாச்சு. சரி, அந்த அம்மா லுகருக்கு முன்னாடியே வந்து நின்றுச்சான். நின்ற உடனே மோதினாரு, பாங்க சொல்ல ஒருத்தர் வேகமா வெளியே போறாரு. வெளியே யார் தெரியுங்க போறாரு, இப்ப இல்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. யாரு போனாரு, அந்த பள்ளிவாசல் முத்தவள்ளி வெளியே போறாரு. போன உடனே அந்த அம்மா கப்புடு கையை பிடிச்சிருச்சு, முத்தவள்ளி சாப், நேரா உங்களுக்கு அப்படிதான் நிற்கிறேன், ஆஹா இந்த பள்ளி முத்தவள்ளிங்கிறனால நம்ம மொஹல்லாவுல யாரோ விருந்து கொடுக்க நிக்கிறோம், ஆமாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் சாப்பிட, இவருக்கு ரொம்ப பெருமை, ஆஹா முத்தவள்ளிக்கு எப்படி எல்லாம் விருந்து கொடுக்குறாங்க பார். அவர் நேரா போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஏமா என்ன விசேஷம், என்னைய பார்த்து காத்திருந்து விருந்து கொடுக்குறிய, வேற ஒண்ணும் இல்ல, ஷைத்தானுக்கு தேர்ச்ச சாப்பாடு கூட நேர்ந்துக்கிட்டேன், அஜர்த்திட்ட கேட்டேன், அட சண்டால அஜர்த்து, என்னைய அந்த ஆளை அப்படி சொன்னா, உங்களை சொல்லலங்க, பாங்கு சொல்லும் போது வெளியே போன ஆளெல்லாம் ஷைத்தானுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஜர்த்து அப்படி சொன்னாராம். இந்த மாதிரி பொம்பளைய சில நேரத்துல அஜர்த்து மாற மாட்டி விடுறதும் உண்டு. ஆமா, சில நேரங்கள்ல எதையாவது ஒரு கேள்வியை கேட்டு அப்படி இப்படின்னு போய் இந்த மாதிரி அறிவுக்கு பொருந்தாத, அறிவுக்கு பயன் இல்லாத, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த மாதிரி கேள்வியை கேட்காதேன்னு அல்லாதே குர்ஆன்ல சொல்லி தர்றான். ஆனா நம்மால கேள்வி கேட்கிறவங்க பேர்ல எக்கச்சக்கமா இந்த மாதிரி தான். அது பாரசீகத்தினுடைய பெரிய அறிஞர் முல்லா நஸ்ருத்தீன், சில பேர் கேலி விளையாட்டுக்காக அவர் கதையெல்லாம் சொல்லுவாங்க. முல்லா நஸ்ருத்தீன் ரஹிமஹுல்லா, அவர் பெரிய அறிஞர், நாம இன்னைக்கு அவரை காமெடி ஆகிட்டோம், ஆனா பாரசீக நாட்டுடைய பெரிய அறிஞர் அவர் தான் முல்லா நஸ்ருத்தீன். அவர் பெரிய அறிஞர், பெரிய பேச்சாளரும் கூட, நல்ல மனிதர். அவர்கிட்ட போய் ஒரு ஆள் கேட்டார், ஹஸ்ரத், அதாவது புதுசா நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், இந்த ரம்ஜான் மாசம் வேற வந்துருச்சு, இந்த வேலைக்கு போகும்பொழுது புது பொண்டாட்டிய அப்படி லேசா முத்தம் கொடுத்துட்டு போலாமா, நோம்புக்கு எதுவும் பிரச்சனை வராதே. இல்லப்பா பிரச்சனை இல்லை, ஒரு முறை தானே முத்தம் கொடுக்குற, பரவாயில்ல, புது பொண்டாட்டி வேற, அதனால முத்தம் கொடுத்துட்டு போகலாம் அப்படி. ஆமா மார்க்கத்துல அனுமதின்னு சொல்லிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஆளு வந்தான்,
மதியத்துல ஓய்வுக்கு வீட்டுக்கு வருவேன், அப்ப ஒரு முத்தம் கொடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டார். பரவாயில்ல, புது பொண்டாட்டி தானே, முத்தம் கொடுத்துக்கலாம். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தான். அஜர்த்து மதியம் ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் வேலைக்கு போகும்போது அப்போ ஒரு முத்தம் கொடுத்துக்கலாமா? வந்ததே கோபம் கொள்ளாத சின்னத்துக்கு, ஏண்டா உன் பொண்டாட்டி என்ன அஜில் ரசூது கல்லா, சுத்தி சுத்தி வந்தவர் முத்தம் கொடுக்க ஏறாத குச்சி என்னாராம். இப்படி உன் பொண்டாட்டி என்ன அஜில் ரசூது கல்லாடா, நினைச்ச நேரம் எல்லாம் முத்தம் கொடுக்க, அஜில் ரசூது கல்லா சுத்தி சுத்தி வரும்போது முத்தம் கொடுப்பான் இல்லையா? அந்த தவாஃபுக்குள்ள இறவங்கள ஆசைப்படுவாங்க. என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு ஏண்டா என்னை டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு குச்சி அருகுதா துரத்த அவன் ஓட, அப்படி எல்லாம் வரலாறு உண்டு. இப்படி எல்லாம் மக்கள் எக்கச்சக்கமா அந்த மார்க்க விஷயத்தினுடைய நிலைப்பாடு எதுன்னு விளங்காம வாய்க்கு வந்தபடி அது இது எல்லாம் கேள்வியாக கேட்டு அவனும் குழம்பி அஜரத்தையும் குழப்பி எல்லாரும் குழம்பி போயிடறான். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காத, தவிர்த்துக்கோ, இது எல்லாம் பிரயோஜனம் இல்லாத கேள்வி அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள். சில கேள்விகள் பாத்தீங்கன்னா இன்னும் வித்தியாசமாலாம் இருக்கும். சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிகப்பெரிய அறிஞரும் கூட, அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறார் ஒருத்தர். இமாம் ஜமாத்து தொழுகை நடக்கும் பொழுது இமாமுடைய அடுத்த வருஷம் முதல் சஃப்ல வலது பக்கத்துல நின்றா சிறப்பா, இடது பக்கத்துல நின்றா சிறப்பா அப்படி ஒருத்தர் கேள்வி கேட்டார். அவரை மேல கீழே ஏற இறங்க அப்படி பார்த்தாங்க சுஃபியானு ஸௌரி. பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த வலது இடது அப்புறம் இருக்கட்டும், அது அப்புறம் இருக்கட்டும், நீ சாப்பிடுற சாப்பாடு, உடுத்துற உடை, செலவழிக்கிற காசு போனா ஹலாலா முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வலதா இடதான்னு யோசிக்கணும், அதை போய் யோசிச்சுட்டாங்களாம். காரணம் அவன் வேற மாதிரியான ஆளு, ஹராமும் இல்ல ஹலாலும் இல்ல, அவன் எல்லாம் எப்படி யோசிப்பான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை யோசிப்பான். இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்ற கேள்வி என்னன்னு கேட்டா, ஹராம் ஹலால பத்தி எல்லாம் கவலை இல்லை, எவன்ட்டியாவது ஏச்சு புடுங்கி எதையாவது வித்து எதையாவது முள்ள மாதிரித்தனம் பண்ணி முடிச்சவித்தனம் பண்ணி ஹராம் ஹலால் இல்லாம எல்லாம் கொள்ளையடிச்சு சாப்பிட வேண்டியது, கொள்ளையடிச்சு உடுத்த வேண்டியது, எதையும் பார்க்கறதில்ல. ஆனா அற்பமான விஷயத்துல மட்டும் இது கூடுமா இது கூடாதான்னு கேள்வி கேட்கிறோம். எங்க சாப்பிடுறது ஹராமு, நீ எந்த அமல் செஞ்சாலும் ஏத்துக்க போறதில்ல அல்லாஹ், அப்புறம் அதை விட்டு அது என்ன இது என்னன்னு கேட்டா என்ன அர்த்தம்? கலீல் மௌலானா அழகா ஒண்ணு சொல்லுவாங்க. ஒருத்தர் கேட்டாராம், கலீல் மௌலானா தொழுகையில் அந்த தலப்பா கட்டுறது சுண்ணத்துங்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆமா தலப்பா கட்டுறது சுண்ணத்து தான். அந்த ஆள் நேரா போனான், வெறுமனே இடுப்புல மட்டும் லுங்கி இருக்கான், அதை கட்டி தலப்பா கட்டி போய் நின்றானா அமனமா. எப்படி இருக்கு கேள்வி? எப்ப முதல்ல இதை மறைக்கிறது ஃபர்வு, இது சுண்ணத்து, ஃபர்ல விட்டு சுண்ணத்து மேல கவனம் வந்தா என்ன ஆகுறது? அப்ப ஃபர்வு என்ன வாழ்க்கையில ஹலாலா நாம வாழ்வாதாரத்தை தேடணும், அது ஃபர்லா இல்லையா? சுண்ணத்தானா வலதா இடதாங்கிறது ஒரு சின்ன அமல் தான், அது கேட்கிற தப்பு இல்லைன்னு சொன்னாலும் கூட அதை விட கவனம் செலுத்த வேண்டியது, அதை விட கேள்வி கேட்க வேண்டியது ஹராம் ஹலால் விஷயத்துல கேள்வி கேட்கணும். அதையெல்லாம் விட்டாச்சு, சின்ன சின்ன உட்கார்றதுக்கு நெந்திருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டு இதையெல்லாம் அமல் செஞ்சு எந்த நன்மையும் கிடைக்க போறதில்ல. அப்ப சில பேரு ஹராம பூரா பாவத்தை பூரா செய்ய வேண்டியது அற்பமான சின்ன விஷயத்துல போய்கிட்டு அதுவா இதுவான்னு கேள்வி. இந்த கல்யாண விஷயத்துல பாப்போமா, அதாவது இந்த பத்திரிக்கை அடிக்கிறதுல சில பேர் பேணுதலா, நாங்க பொம்பளை பிள்ளைங்க பேரெல்லாம் பத்திரிக்கையில போட மாட்டோம் தெரியுமா, இந்த நூரே சாஷ்மீன் அப்படின்னு போட்டு முடிச்சிருவோம் சார் அப்படின்னு நாங்க சொல்லிடுவாங்க. ஆனா இது பரவாயில்ல, அந்த ஹராமல அந்த கல்யாணத்துல எக்கச்சக்க ஹராம் நடக்கும், அதையெல்லாம் கேட்க மாட்டான். வரதட்சணை வாங்கியிருப்பான், அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு பொண்ணு வீட்டுக்காரன்ட்ட நோண்டி இருப்பான், பெரிய பிரச்சனை கொடுத்திருப்பான், அதையெல்லாம் கண்டு கொள்ளாம இந்த பேர் போறதுல ஒரு பேணுதலா இருக்காராம். எப்படி இதுல ஒரு பேணுதலா மொத்த கல்யாணமும் ஹராமும், இதையெல்லாம் கண்டுக்கிறது இல்ல, இதையெல்லாம் கேட்கறது இல்ல, இதையெல்லாம் அஜர்த்தே பேசிடப்படாது. ஆமா அதெல்லாம் பேசினா தப்பா போயிடும். இப்படிதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய ஹராம செஞ்சுக்கிட்டு அற்பமான விஷயத்துக்கெல்லாம் போய் கேள்வி கேட்டுக்கிட்டு அதன் மூலமாக இவர் தக்குவாதாரின்னு படம் பிடிச்சு காட்டுறாராம். மக்கள்கிட்ட பில்டப் பண்றதுக்காக சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கேள்வி கேட்கிறது, பெரிய விஷயத்தெல்லாம் கண்டுகொள்ளாம போறது. இந்த மாதிரி கேள்விகளும் தவறான நிலைப்பாடு, இதையும் மார்க்கம் தவிர்த்து கொள்ளுமாறு சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதாவது தஃபக்குரு ஃபீ ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹல்கை, அல்லாஹ்வுடைய படைப்பை பத்தி நீங்க சிந்தியுங்க. அல்லாஹ் வானத்தை எப்படி படைச்சிருக்கான், பூமி எப்படி படைச்சிருக்கான், இந்த உயிரினங்கள், இந்த தாவல் ஓடுறது முடியாறது, அந்த அது இது மரம் செடி குடி இதெல்லாம் எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ஹல்கை நாம சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய ஹல்கை, அல்லாஹ்வுடைய படைப்பை நாம சிந்திக்கணும். வலா தஃபக்குரு ஃபில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி சிந்திக்காதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், அல்லாஹ்வை பற்றி சிந்திக்காதே,
அல்லாஹ்வுடைய படைப்பை பத்தி சிந்தி. அல்லாஹ்வை பத்தி நீ சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா நீ அழிந்து போவாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு கண்ணு எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும், அப்படி இப்படின்னு அல்லாஹ்வுடைய ذاتை பற்றி சிந்தித்தால் அவன் அழிந்து போவான், அவன் ஷிர்கிலே விழுவான், அவனுக்கு எந்த வகையான ஈமானுடைய நிலைப்பாடும் அவனுக்கு இருக்காது. இப்படி எல்லாம் இது சம்பந்தப்பட்டது கேள்வியே கேட்காத, கேள்வி கேட்க கூடாததுல ஈமானுடைய விஷயத்துல கேள்வியே கேட்க கூடாது, ஈமான் விஷயத்துல கேள்வியே கேட்க கூடாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த புனித ரவுதாவுக்கு பக்கத்துல அமர்ந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு, கேட்டாரு, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றானே இமாம் அவர்களே, அதாவது அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, எப்படி உயர்ந்துள்ளான் அப்படின்னு கேள்வி கேட்டார். அல்லாஹ் அர்ஷ் மேல இருக்கான்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் எப்படி உட்கார்ந்து இருக்கிறான், எப்படி வசந்து இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, அல்லாஹ் உயர்ந்துள்ளான்னு அல்லாஹ்வே சொல்லிட்டான், அதை மேல சிந்திக்காத, அதுக்கு மேல சிந்திக்காத. அரிசிக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் சொல்லிட்டான், அதுக்கு மேல சிந்திக்காத. எப்படி உட்கார்ந்து இருக்கிறான், நம்மள போல பித்தட்டு இருக்கா, அல்லாஹ் உட்கார்றதுக்கு சேர் வேணுமா, அப்ப அரிசி எப்படி இருக்கும், இதையெல்லாம் நீ சிந்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்ட மனுஷனை பார்த்து சொன்னாங்களாம், அதுன்னுக்க சாஹிபில் பித்ஆ, நீ ஏதோ பித்அத்வாதி மாதிரி இருக்க, கேட்கக்கூடாத கேள்வி, ஈமானுக்கு எதிரான கேள்வி எல்லாம் நீ கேட்கிற, நீ நல்ல மனுஷன் மாதிரி தெரியல, இனிமே இந்த ஆளு நம்ம சபைக்கே வரக்கூடாது, அவனை விரட்டுங்க அப்படின்னாங்களாம். உடனே அவனை விரட்டி விட்டார்கள் என்பதாக பார்க்கிறோம். ஈமானை பங்கப்படுத்தக்கூடிய, ஈமானை சேதாரப்படுத்தக்கூடிய இந்த சிந்தனை நமக்கு வரக்கூடாது. இது சம்பந்தப்பட்ட கேள்விகளை ஆலிம் சாட்ட இல்ல யார்கிட்டயுமே கேள்வி கேட்க கூடாது. இந்த மாதிரி கேள்வியை தவிர்த்துக்கப்பட வேண்டிய கேள்வி. சில நேரங்களில் குதர்க்கமா வாய்க்கு வந்தபடி எல்லாம் கேட்டு மக்களை குழப்பி, இவனும் குழப்பி, எல்லாத்தையும் குழப்பி ஈமானை இழந்து வெளியே போயிடுறானே. இன்னைக்கு நிறைய பேர் அஹ்லுல் குர்ஆன், சில பேர் தெரியுறான், குர்ஆன் மட்டும் போதும், ரசூலுல்லாஹ் தேவையில்லை, ஹதீஸ் தேவையில்லை, மார்க்க சட்டங்கள் தேவையில்லை, சஹாபாக்கள் தேவையில்லை, யாருமே வேணாம், குர்ஆன் மட்டும் போதுங்கிறான். அவன்கிட்ட பேசுனீங்கன்னா இந்த மாதிரி தான் கேள்வியை கேட்பான், இந்த மாதிரிதான் கேள்வியை கேட்பான். ஈமானுக்கு எதிராக, அதாவது மலக்குமார்கள் ஆம்பளையா பொம்பளையா, அல்லாஹ்வுக்கு பிள்ளைங்க உண்டா, எப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்டு ஒரு பெரிய ஆளுமையை குழப்பி ஒரு பள்ளியுடைய இமாமா இருந்தவர் இன்னைக்கு முர்த்ததா போயிட்டாருங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டு, தேவையில்லாத கேள்வி, ஈமானுக்கு எதிரான கேள்வி, இதையெல்லாம் கேட்டு ஒரு பள்ளியுடைய இமாமையும் குழப்பி அவரும் குழம்பி அந்த இமாமும் முர்த்ததா போய் அஹ்லே குர்ஆனா போயிட்டார். இந்த மாதிரி தப்பான கேள்வியை யார்கிட்டயுமே கேட்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் ஒரு ஆள், அதாவது சபீஹ்னு ஒருத்தர் இருந்தார். குர்ஆன்ல எல்லாத்தை பத்தி சிந்திக்க கூடாது. குர்ஆன்ல சில இடத்துல முத்தஷாபிஹான ஆயத்து வருது, அதாவது சில பிசகுதலான மீனிங்க தரும், அது எல்லாத்துக்கும் விளங்காது. ஆலிம்களிலேயே உயர்தரமான ஆலிமுக்கு தான் அதுவும் கூட விளங்கும், எல்லா ஆலிம் கூட சில நேரத்தில் அது விளங்காது. அப்படிப்பட்ட சில வசனங்கள் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அந்த வசனத்தை பூரா பொடுக்கி எடுத்துக்கிட்டு அதை பத்தியே மதீனாவுக்குள்ள சபீஹ்ங்கிற ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்படி சொல்றான் அல்லாஹ், அப்படி சொல்றான் அல்லாஹ், மக்களை பூரா குழப்பி மக்கள் எல்லாம் குழம்பி போயிட்டாங்க, அறிஞர்கள் கூட குழம்பி போயிட்டாங்க. இந்த செய்தி ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு வந்துச்சு. யாருப்பா அந்த வெளியூருக்கான சபீஹ், அவனை கூப்பிடுண்டான். சபீஹ் வந்தார் ஜனாதிபதிட்ட, எப்ப மன்னந்த அப்படின்னாங்க, நீ யாருப்பான்னு கேட்டாங்க. மன்னந்தன்னா நீ யாரு, எந்த ஊரு, உன் பேர் என்ன, உன் அத்தா யாரு, உன் அம்மா யாருன்னு அதுக்கு அர்த்தம். அந்த ஆள் ரொம்ப மண்டகனமா சொன்னா, அப்துல்லா அப்படின்டான், நான் அல்லாஹ்வின் அடிமை. சரி, இவனுக்கு கேள்வியா பேசினா புரியாது போல இருக்குண்டு பக்கத்துல ஒரு பெரிய ஈச்ச மட்டும் இருந்துச்சு. ஆனா அப்துல்லான்னு சொன்னா, அல்லாஹ்வின் அடிமைன்னு சொன்னால, அந்த எடுத்து குச்சியை கையில வச்சுக்கிட்டு, எப்பா நானும் அல்லாஹ்வுடைய அடிமை தான் சொல்லு, பட்டு பட்டு பட்டுன்னு தலையில அடிச்சாங்க. அடிச்சு ரத்தம் மொத அந்த முகத்துல கொட்டுச்சு. அப்ப சொன்னானா, ஜனாதிபதி விட்டுருங்க, இனிமேல் இந்த கேள்வியே கேட்க மாட்டேன், மண்டையில இருந்த பிரச்சனை எல்லாம் ஓஞ்சி போச்சு, இனிமே எவன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், இப்ப ஆள விட்டா போதும் தானா. இந்த மாதிரி சில நேரங்கள்ல இந்த கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதாவது அடிக்கு உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். சில பேர்கிற கேள்வி கேட்டா இப்படித்தான் அடிக்கவும் வேண்டி இருக்கு. இப்படிதான் மார்க்கத்துக்கு முரணாக ஷிர்கான விஷயங்கள்ல, தப்பான நிலைப்பாட்டுல, குர்ஆனுக்கு எதிராக, ஹதீஸுக்கு எதிராக, மார்க்க அறிஞர்களுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக இன்னைக்கு சில பேர் பார்த்தா எக்ஸ் முஸ்லீமுங்கிறான். எக்ஸ் முஸ்லீமா, அவர் முன்னாள் முஸ்லீம், இப்ப இல்ல. இவன் கேட்கிற கேள்வி முஸ்லீமும் குழம்பி போயிடுறான். அப்ப எவன் இந்த மாதிரி இருக்கிறானோ இவனை எல்லாம் பார்த்து நாம கொஞ்சம் தூரம் போயிடுறது நல்லது.
ஈமானுக்கு எதிரானவர்களிடத்தில் நாம் பழகாமல் இருப்பது நல்லது. இந்த உலக அளவில் சில கேள்விகள், அதாவது ஒருத்தன் படிச்சு முடிச்சுட்டு கடுமையா வேலைக்கு சுத்திக்கிட்டு இருப்பான், வேலை எங்கிட்டாவது கிடைச்சிடாதான்ட்டு அவன்கிட்ட போய், தம்பி எப்பதான் வேலைக்கு போறது, எப்பதான் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி அவனை வெறுப்பேற்றுற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. கல்யாணம் முடிச்சு பிள்ளை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் எப்ப பிள்ளை பெற்க போறீங்க, எப்ப எங்களுக்கு எல்லாம் விருந்து போட போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறது இருக்கிற அவனை மேற்கொண்டு ரணகலமா ஆக்கிறோம். இந்த மாதிரியும் கேள்வி கேட்க கூடாது. சில பேர் வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுவான், அவன்கிட்ட போய் உங்க மச்சான் வீடு வாங்கிட்டான், உன் மாமன் வீடு வாங்கிட்டான், அவன் வாங்கிட்டான், இவன் வாங்கிட்டான், நீ என்னப்பா வாடகை வீட்டிலேயே கிடக்குற, வீடு வாசல் வாங்குற மாதிரி இல்லையா, கேட்கலாமா அந்த கேள்வி? அவனை மேலும் மேலும் ரணப்படுத்துமா இல்லையா? இந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாது. சில பேர் சைக்கிளுக்கே வழி இல்லாம இருப்பான், அவன்கிட்ட சொல்றது டிவுக்கெல்லாம் வண்டி கொடுக்குறான்ப்பா, ஏன் எப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க, பஸ்லயே போய்கிட்டு இருக்கிற, ஒரு வண்டியை தான் வாங்கினா என்ன, இந்த மாதிரி அந்த மாதிரி ஆளுகிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது. இப்படி எல்லாம் தப்பா கேள்வி கேட்டா அந்த மனிதர்களுடைய மனங்களை புண்படுத்தி நிலைக்கு ஆளாகி விடுவோம். மனுஷனுடைய மனதை புண்படுத்தி இருக்கிற அதான் மிகப்பெரிய பாவம். அப்ப கேள்வி கேட்கறது கூட, பேசுறது கூட ஆளை பார்த்து, இங்க இடம் பார்த்து, பொருளாதார நிலையை பார்த்து தான் பேசணும். கேள்வி கேட்கறதும் அப்படிதான் கேட்கணும். குண்டக்க மண்டக்க எல்லாத்திலையும் எல்லாரும் சகட்டு மேலைக்கு கேள்விங்கிறவர்களை கேட்டா அது மனிதர்களையும் காயப்படுத்தும், அல்லாவையும் காயப்படுத்தி விடும், ரசூலையும் காயப்படுத்தி விடும், மார்க்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு வந்து விடுவான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய மாணவர்கள் சொன்னாங்களாம், இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் குர்ஆனுடைய விரிவுரையாளர்களே அவர் மிகப்பெரிய விரிவுரையாளர். குர்ஆனுக்கு அவர் விரிவுரை சொன்னால் அவ்வளவு சிறப்பாக பொருத்தமான விரிவுரையை சொல்லக்கூடியவர் இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ். அவங்கள்ட்ட சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, எப்பா நீ பெரிய ஆலிமாயிட்ட, என்ற பாடங்கள்லாம் கத்துக்கிட்ட, பாடம் நடத்துற அளவுக்கு ஆசிரியர் தகுதி உனக்கு வந்துருச்சு, இப்ப இனிமே மக்களுக்கு போய் மார்க்கத்தை நீ போதிக்கலாம். ஆனா ஒண்ணு, உன்ட்ட யாரேனும் பிரயோஜனமான கேள்வி கேட்டா அழகா பதில் சொல்லு, பிரயோஜனம் இல்லாத கேள்வி கேட்டா பதிலே சொல்லாத மௌனமா அந்த இடத்தை விட்டு போயிடும். அவனுக்கு பதிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, அவன் விதர்ப்பமா குதர்க்கமா கிண்டலுக்கு கேலிக்கு நக்கலுக்கு நையாண்டிக்கெல்லாம் கேள்வி கேட்டானா அவனுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காத, நீ பெரிய ஆலிமு, உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, அவனை கடந்து போயிரு அப்படின்னு ஒரு நசியத்தை பண்ணி முடிச்சாங்களாம். இதுதான் இன்னைக்கு நாம நினைக்க வேண்டிய நிலைப்பாடு. தப்பான கேள்வி கேட்டா, யாரு கேட்டாலும் சரி, எப்படி எந்த இடத்துல கேட்டாலும் சரி, தப்பான கேள்வி, அறிவுக்கு பொருந்தாத கேள்வி, பயனில்லாத கேள்வினா பதில் சொல்லாம மௌனமா இருக்கிறதா அழகே தவிர அவனுக்கு போய் பதில் சொல்லி மேலும் மேலும் அந்த வாதம் வளருமே தவிர அந்த வாதத்துக்கு எங்கேயும் முற்றுப்புள்ளியே வைக்க முடியாது. அப்ப கேள்விகளும் கூட அழகாக கேள்வி கேட்டால் அது அழகானது அல்ல. அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கத்தான் சொல்கிறான். ஆனால் விதர்ப்பமான குதர்க்கமான கிண்டல் கேலியான கேள்விகள் கேட்காதீர்கள், அது அதாவது தவறானது, அது மனதை காயப்படுத்தும் என்று அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் போதிக்கிறார்கள். வல்லோன் அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் நல்லது என்று போதித்தானோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய பெரும் நசீபை வாக்கியத்தை இறைவன் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.